என்னது இவங்க பஸ்ல டிராவல் பண்ணா நம்மளுக்கு மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட்டும் ஃப்ரீயா தருவாங்களா? ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. அட ஆமாங்க, இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ரூட்ல பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ரூட் தாங்க சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு சென்னை. இந்த ரூட்ல இவங்க ஆப்ரேட் பண்ற எந்த பஸ் ஆகட்டும், ஸோ நீங்க அதில் பஸ் டிக்கெட் புக் பண்ணினா இவங்களே உங்களுக்கு ஃப்ரீயா மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட்டும் தந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான டிராவல்ஸ் தாங்க கேபிஎஸ் லக்ஸரி பஸ்ஸோடைய டிராவல். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வால்வோ, ஸ்கேனியா, கெப்பெல்லா இந்த மாதிரி எக்கச்சக்க பஸ்ஸஸ் வச்சிருக்காங்க, சீட்டர் ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் எல்லாம். ஸோ அந்த பஸ்ல நீங்க எந்த சீட் புக் பண்ணாலும் சரிங்க, ஸ்லீப்பர் ஆகட்டும் இல்ல ஸ்லீட்டர் ஆகட்டும், ஸோ நீங்க எந்த பஸ் டிக்கெட் புக் பண்ணாலும் சரி, ரெட் பஸ், அபி பஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்ல புக் பண்ணா, ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்ல நீங்க எந்த ஆப்ல வேணா டிக்கெட் புக் பண்ணலாங்க. ஸோ டிக்கெட் புக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசஞ்சர் டீடைல்ஸ், டிராவல் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேவிஎஸ் டிராவல்ஸ்க்கு போய் சேர்ந்துருங்க. ஸோ அங்க இருந்து ஒரு பர்சன் கான்டாக்ட் பண்ணுவாங்க. இதுக்குன்னே ஒரு பர்சன் அலோகேட் பண்ணி வச்சிருக்காங்க மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட்டுக்காகவே. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து என்கொயரி பண்ணி கேட்பாங்க, நீங்க சென்னை டு பெங்களூர் டிக்கெட் புக் பண்ணிருந்தீங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போனா உங்க வீடு எக்மோர் கிட்ட இருக்குது, பட் பஸ்ஸோட போர்டிங் போய் நீங்க கோயம்பேடுல கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எக்மோர் டு கோயம்பேடு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீயாவே இவங்களே புக் பண்ணி வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க எந்த ரூட்ல வேணா டிராவல் பண்ணலாங்க. சென்னை டு பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு சென்னை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வரீங்க, ஸோ உங்க வீடு யஷ்வந்த்பூர்ல இருக்கு, பட் பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட் மெஜஸ்டிக்னா யஷ்வந்த்பூர் டு மெஜஸ்டிக் பார்த்தீங்கன்னா இவங்களே உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட்டும் புக் பண்ணி வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றாங்க. ஸோ அதை வச்சு நீங்க டிராவல் பண்ணாங்க. ஸோ இதுக்கு எந்த விதமான ஃபேர் இவங்க கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாவே உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணோன்னே வந்துருங்க. அந்த மாதிரி தான் நானும் டிராவல் பண்ணியிருந்தேன். ரீசெண்டாக பெங்களூர் டு சென்னை இவங்க பஸ்ல டிராவல் பண்ணியிருந்தேன். ரிட்டர்ன் சென்ட்ரல் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இவங்க மெட்ரோ டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த வழியாக தான் நானும் சென்ட்ரல் போய் ரீச் ஆகினேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான டீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேபிஎஸ் டிராவல்ஸ் தராங்க. ஸோ அப்படிப்பட்ட நிறைய ஆப்ஷன் டிராவல் பண்ணால் நீங்கள் அவங்களுடைய வெப்சைட் ஆகட்டும் ஒரு கஸ்டமர் கேருக்குலாம் கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு டீட்டெயிலாக கைட் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு இஷ்யூ இருக்காதுங்க. இந்த மாதிரி மேலும் நிறைய கண்டென்ட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் அண்ட் சூப்பராக ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பை பை.